இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பயிற்சி பலன்கள் 2025 எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் இங்கு கூறவிருக்கிறோம். பொதுவாகவே சுக்கிரனை பற்றி நாம் இங்கு ஒரு சின்ன விளக்கத்தை தர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். சுக்கிர பகவான் என்பவர் ஒரு மங்களகரமான செயல்களை செய்யக்கூடிய அளவிற்கும் யோககரமான சம்பவங்களுக்கும் ஒரு முழு பொறுப்பாளர் என்று தான் சொல்ல வேண்டும். சிலருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும், ஒரு வாழ்க்கையில் வீடு கட்டி வீடு வாகன யோகத்தை பெறுவதற்கும், பெயர் புகழ் செல்வாக்கினை பெறுவதற்கும் சுக்கிரனுடைய அனுகிரகம் முக்கியமாக பங்களிக்கிறது. சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே ஆட்சியோ உச்சமோ திசையோ நடைபெற்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக பலன்களை தருகிறது. அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் இப்பொழுது கும்பராசியிலே பயிற்சியாகி அங்கிருந்து கும்பத்திலிருந்து இப்பொழுது 28/1/2025 ஜனவரி மாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி 31/5/2025 வரை 120 நாட்களுக்கு மீனராசியிலே சஞ்சாரம் செய்து வரப்போகிறார். அப்பேற்பட்ட நிலையிலே உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் அந்த வீட்டிற்கு அதிபதியான குரு ரிஷபத்திலே வீட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் பரிவர்த்தனை யோகத்தினையும் சுக்கிரன் உச்ச பள்ளத்தினுடைய யோகத்தையும் தரவிருக்கிறார். இந்த யோகம் எவ்வாறு செயல்பட போகிறது என்றால் எல்லா ராசிகளுக்கும் நன்மையாகவே தரும் என்றாலும் இப்பொழுது மகர ராசிக்கு எந்த அளவுக்கு நன்மையினை தரும் என்பதை பற்றி தான் நாம் இங்கு விரிவாக பார்க்கவிருக்கிறோம். மகர ராசியை பொறுத்தளவில் அவர்களுக்கு சனியின் ஆதிக்கம் பெற்ற மகரத்தினுடைய வீடு. மகர ராசி நேயர்களுக்கு இப்பொழுதுதான் 7.5 சனியின் பிடியிலிருந்து சற்று விலகி அவர்கள் வாழ்க்கையில் படாத பாடுகள் பட்டு துன்பங்கள் துயரங்கள் பட்டு எப்பொழுது விடுதலை என்ற களத்தினில் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல யோகத்தினை தரக்கூடிய வகையிலே இந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திற்கு, அதாவது மகரத்திற்கு 3ஆம் இடத்திற்கு மீனத்திலே அமர்ந்திருப்பது இந்த 120 நாட்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரப்போகிறது, நற்பலன்களை தரப்போகிறது. குடும்பத்திலே அவர்களுக்கு ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு உயரப்போகிறது. வெளியிடங்களில் பல நேரங்களில் இவர்களுக்கு கெட்ட பெயர்களும் அவமானங்களும் அசிங்கங்களும் உற்றார் உறவினர்கள் ஒரு சரியான முறையில் மரியாதை தராதமும் அவமானம் செய்திருப்பார்கள். அவர்களுக்கு இப்பொழுது அதையெல்லாம் மீட்டு தரும் வகையிலே தன்னம்பிக்கையும் துணிச்சல் வைராக்கியம் அவர்களுக்கு மீட்டு தருகிற வகையிலே உதவும். அவர்களுடைய பழைய இழப்பீடுகளை சரி செய்வதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை உயர்த்துவதற்கும் இந்த 120 நாட்கள் சுக்கிர பயிற்சி பலன்கள் இந்த மகர ராசி நேயர்களுக்கு பெரிய அளவில் உதவப் போகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு 7.5 ஆண்டுகள் சனியின் பிடியிலிருந்து விலகி இப்பொழுது 120 நாட்களுக்கு சுக்கிர பகவான் அவர்களுக்கு யோகத்தை தரப்போகிறார். மேலும் பரிவர்த்தனை யோகமாக இவர்களுக்கு 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் இவர்களுக்கு பரிவர்த்தனை யோகமும் நன்றாக அமையப் போகிறது. மேலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய பொறுப்புகள் இவர்களுக்கு அமையப் போகிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஒரு கூடுதல் நன்மதிப்பை பெறப்போகிறார்கள். குடும்பத்தில் இவர்களுடைய பிள்ளைகள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி உயர்கல்வியோ அல்லது சேமிப்போ திருமணம் மற்ற முயற்சிகளிலே இவர்கள் கைகூடுகின்ற அளவுக்கு முயற்சி செய்தால் அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல வாய்ப்பும் வாழ்க்கையும் அமைவதற்கு சிறப்பான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கணிந்து வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் மகர ராசி நேயர்களில் குடும்பங்களில் ஒற்றுமை இல்லாமல் கணவன் மனைவியிடையே பல பிரிவுகளும் சண்டை சச்சரவுகளும் வழக்குகளும் வம்புகளும் இருந்தால் அவை அனைத்தும் தீர்ந்து இப்பொழுது சுமூக உறவு ஏற்பட்டு இருவரும் கணவன் மனைவியும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு இந்த சரியான சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. இந்த 120 நாட்களிலே புதிதாக காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான முறையிலே காதல் கைகூடி திருமண வாழ்க்கையில் அந்த பந்தத்தில் நுழைவதற்கு வாய்ப்புகள் கைகூடப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு புதிய மருத்துவத்தின் மூலம் முயற்சி செய்தால் அவர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி கிட்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். பொருளாதாரத்திலே இதுவரை அவர்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தது. கடன்கள் இருந்திருக்கும். இந்த கடன்கள் எப்பொழுது அடைபடும் என்று கவலையுடன் இருந்திருப்பார்கள். அப்பேற்பட்ட நிலையில் இப்பொழுது கடன்கள் அடைபட்டு புதிய பொருளாதாரத்தை இவர்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். வங்கி கணக்கில் சேமிப்பு உயரும், வாழ்க்கை தரம் உயரும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கு முயற்சி செய்யலாம். எந்த ஒரு முயற்சியும்
எந்த ஒரு நேரத்தில் இவர்கள் செய்தாலும் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நன்மையை தரும். மேலும் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, அதாவது படிக்கின்ற இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, அவரவர் செயலுக்கேற்ப முயற்சி செய்தால் அவர்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றியினை தரும். ஏனென்றால் 3ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமையப்பெற்று பரிவர்த்தனையாக குரு பகவான் அமைந்திருப்பதனால் இந்த முயற்சி செய்பவர்களுக்கு, இந்த மகர ராசி நேயர்களுக்கு எந்த துறையில் முயற்சி செய்தாலும் அந்த துறையில் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கப் பெறுவார்கள். ஆகவே சுக்கிர பகவான் இவர்களுக்கு பெரிய அளவில் நன்மை செய்வார் என்பதை நாம் உறுதியாக கூற முடியும். பயப்படுகிற அளவிற்கு எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருப்பதனால் இவர்களுக்கு இதுவரை வந்த அசிங்கம் அவமானம் நீங்கி நற்பெயர்களும், யாரை இவர்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களே இவர்களை புகழ்ந்து பாடும் அளவிற்கு சூழ்நிலைகள் உயர்ந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 120 நாட்களில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இவர்களுக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறப்போகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.